ஹலோ மக்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அன்னைக்கு குமரகுன்றம் போயிருந்தேங்க. குமரகுன்றம் என்றாலே குன்றில் அமர்ந்திருக்கும் குமரன் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பாலமுருகன் சொல்லிட்டு சுவாமிநாத சுவாமியை தாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு ஏற்கனவே அருள் புரிஞ்சார் இந்த சுவாமிநாத சுவாமி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆறுபடை வீட்டில் ஒன்றான சுவாமி மலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே சுவாமி மலை மாதிரிங்க இங்கே குரோம்பேட்டில் இருக்குங்க. சுவாமிநாத சுவாமின்னு சொல்லிட்டு அந்த முருகரை தாங்க நாங்கள் போய் வழிபட்டோம். இதனுடைய ஸ்தல வரலாறு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து குன்றிலேருந்து குழி தோண்டிக்கிட்டே இருக்க சொல்ல ஒரு வேலு கட்டச்சதாக சொல்கிறாங்கங்க. அந்த வேலை எடுத்து மக்கள்லாம் வந்து வழிபட்டுன்னு வந்தாங்களாம். அதுக்கப்புறமா தான் இந்த தெய்வத்தை 1979 வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்கங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதாவது வந்து மீனாட்சி தாயாராக இருக்கிறாங்க, சுந்தரேஸ்வரரும் இருக்கிறாருங்க. மதுரையில் பார்க்குற மாதிரியே இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. சர்வேஸ்வரரும் இருக்கிறாரு. நாங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு தாங்க வந்தோம். சர்வேஸ்வரருக்கு என்ன வழிபாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ராகு காலத்தில் வந்து 4:30 வந்து ரொம்ப விசேஷமாக அபிஷேகம்லாம் செய்கிறாங்களாங்க. அந்த கோவில் ஸ்தலத்திலே அவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்டுட்டு தான் வந்தோம். ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க இது. இந்த சுவாமிநாத சுவாமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தா மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த ஸ்தலத்தினுடைய அற்புதம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வழிபட்டுட்டு பாருங்கள், கும்பிடும்போது அந்த கும்பிடுற இடமே எதுன்ற மாதிரி காமிச்சு கொடுத்துருக்காங்கங்க. நான் உங்களுக்கு ஒன்றேன்னு சொல்லிக்க விரும்புகிறேங்க. நீங்கள் எந்த ஸ்தலம் போனாலும் கும்பிடுறது தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம எந்த சைடு வந்து கும்பிடணுன்றது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு கிழக்கு பார்த்தா மாதிரியே கும்பிட்டுடுங்க. அதுதாங்க எப்பவுமே நல்லது. நாம் வந்து வழிபட்டுட்டு வெளியில் வந்து கும்பிடுறோன்னு சொன்னால் அப்போ அதில் தாங்க நமக்கு எல்லா அருளுமே கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கும்பிட்டுட்டு நான் வந்து வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இது தாங்க அந்த படி ஸ்டெப்ஸு. 120 படிக்கிட்டே இருக்குங்க. அது வந்து சுவாமி மலை மாதிரியே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அற்புத ஸ்தலம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்க சந்தியம்மன் தெரியும். அந்த சைடு பார்த்திங்கன்னா திருநீர்மலை பெருமாள் தெரிவாருங்க. அந்த கோபுரத்தை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே இருக்குதுங்க. அது மிடில் தாங்க இந்த ஸ்தலம் இருக்குது. இந்த ஸ்தலம் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள், உற்சவரும் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. மூலவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக தெரிகிறாருங்க. அந்த இடத்துல அற்புதமாக தெரிகிறாருன்னு சொல்லிட்டு சொன்னது எதனாலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆறுமுக கடவுளுங்க. ஆறுமுகத்தோட வள்ளி தெய்வானையோட இருக்காருங்க. அவரை பார்க்க சொல்லவே எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. அவரையும் நாங்கள் பார்த்துட்டு வழிபட்டுட்டு தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடும்பன்ங்க. அந்த இடத்துல இடும்பன் சாமி அந்த தெய்வம் அங்கே இருக்கிறாரு. அவரையும் பார்த்துட்டு நாங்கள் வழிபட்டு தான் வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேலே போற்றின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கந்த சஷ்டி கவசத்தில் படிப்போம். அவரையும் எங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த அருள் எங்களுக்கு கிடச்சிதுங்க. இடும்பரை நாங்கள் எங்கே பார்த்தோன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா, மருதமலையில் பார்த்தோங்க நாங்கள் அந்த இடும்பரை. எங்களுக்கு அந்த இடத்துல ஆனந்தம் கிடச்சிது. அவரே இங்கே வந்து பார்க்க சொல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது. அவங்களும் வழிபட்டுட்டு தாங்க வந்தேன். விநாயகராக இருக்கிறாருங்க. நம்ம போகும்போது அந்த விநாயகரை பார்த்துட்டு அந்த காளியை வழிபட்டுட்டு நம்ம போகலாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி இருக்குது. அந்த சன்னதியிலையும் நாங்கள் வழிபட்டுட்டு தாங்க வந்தோம். இப்படி ஒரு அற்புத ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அருணகிரிநாதர் அருளிய பாடசாலைன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாங்க. முருகருடைய பாட்டில் சொல்லவாங்க வேணும், அவருடைய புகழை பாடுறதுக்கு அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாங்கங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அந்த அற்புத காட்சியும் நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல பிரசாதம் கிடச்சிதுங்க. அந்த பிரசாதத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வழிபட்டுட்டு தாங்க வந்தோம். ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க நாங்கள் போயிட்டு வந்தது. நான் போடுற இந்த ஸ்தல வரலாறு வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசன வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.